என்ன சங்கீதா, காஃபி கேட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு. வீட்டுல சும்மா தானே இருக்க? சும்மாவா இருக்கேன் சாம். காலையில இருந்து பாத்திரம் கழுவி துணி துவைச்சு வீட்டை பெருக்கி முதுகு வலி உயிர் போகுது. கொஞ்சம் பொறுங்க, எடுத்துட்டு வர. ஆமா, பெரிய கலெக்டர் வேலை பாக்குற பாரு. எல்லா பொம்பளையும் பண்ற வேலை தானே நீயும் பாக்குற. எல்லாரும் பண்றாங்கதான், ஆனா அது சாதாரணமான வேலை இல்ல. வீட்டை நிர்வாகம் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு ஒரு நாள் செஞ்சு பாருங்க, அப்ப தெரியும். ஹலோ, நீ என்ன ஐடி கம்பெனில மேனேஜரா இருக்கியா? நிர்வாகம் பண்ணிருக்க? பெருக்கத்து கூட்டத்து சமைக்கத்து இதுதான் உன் வேலை. பொம்பளைங்கன்னா வீட்டு வேலை செய்யறதுக்கு தான் லாக்கி. உங்களுக்கு எல்லாம் வெளில போய் 4 பேரை பார்த்து சம்பாதிச்சு கஷ்டப்பட்டாதான் அந்த வழி தெரியும். சும்மா உட்காந்து தின்னுட்டு இருக்கணும், உங்களுக்கு என்ன தெரியும் உலகத்தை பத்தி? நான் ஒன்னும் சும்மா உட்கார்ந்து சாப்பிடல சாம், என் உழைப்பு போட்டுதான் சாப்பிடுறேன். இவ்வளவு பேசுறல, வெளில போய் ஒரு 100 ரூபாய் உன் திறமையில சம்பாதிச்சு காட்டு, அப்ப நான் ஒத்துக்கிறேன் நீ உழைக்கிறேன்னு. அப்பா, ஒரு வழியா மாசம் சம்பளம் வாங்கியாச்சு. ஏய் சங்கீதா, நில்றி. என்ன காரியண்டி பண்ணி வச்சிருக்க? எவன் உன பாக்குறான், என் மானமே போகுது. உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? ஏய், அத ஃபர்ஸ்ட் கீழே போடேன். சும்மா கத்தாதீங்க சாம், நான் என் டியூட்டில இருக்கேன். எளவு டியூட்டி? ரோட்ல குப்பையாளுற குப்பை என் ஆபீஸ்ல யாராவது பார்த்தா நான் எப்படி தலை நிமிந்து நடக்குது? என் மரியாதை கெட்டு போச்சு. ஒழுங்கு மரியாதை வந்து வண்டியில ஏறு. என் ஷிஃப்ட் இன்னும் முடியல, முடிஞ்சதும் நானே வீட்டுக்கு வரேன். ஏய் நில்றி. உனக்கு வேலைக்கு போனோம்னா என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ இல்ல ஒரு ரிசப்ஷன் வேலைக்கு அனுப்பியிருப்பேன்ல. அதை விட்டு கேவலம் குப்பல்ற வேலைக்கு போய் என் மூஞ்சில கறியை பூசிட்ட. அவ்வளவு கேவலமானவனா என் பொண்டாட்டின்னு இந்த ஊர் என்ன பார்த்து சிரிக்கிறதுக்கா? உப்பால்னா அவ்வளோ கேவலமா சாம்? பின்ன இல்லையா? ஓ, அப்போ கல்யாணம் ஆன இந்த 3 வருஷமா வீட்டுல தினைக்கும் நீங்க சாப்பிட்டு போடுற குப்பை, நீங்க தினைக்கும் அசுந்த பண்ற பாத்ரூம், இதையெல்லாம் நான் தினமும் கிளீன் பண்ணிட்டு தானே இருக்கேன். அப்போ நான் கேவலமா தெரியலையா? அது என் வீடு, நீ என் பொண்டாட்டி தானே. வீட்டை சுத்தம் பண்றது உன் கடமை. ஓ, வீட்டுல குப்பை ஆளுன்னா பொண்டாட்டி, வெளியே ஆளுன்னா கேவலம், அப்படிதானே? அங்க ரோட்ல என் உழைப்புக்கு எனக்குன்னு ஒரு சம்பளம் கிடைக்குது. என்னை தாண்டி போறவங்க முகம் சுழிச்சாலோ இவங்க இல்லைன்னா ஊரே நாரிடும்னு ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க. நீ சம்பாதிக்கிற திமிருல என்னை என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிற. ஆனா ஒன்னு சொல்ற, புரிஞ்சுக்கோ சாம், வீட்டை சுத்தமா வச்சுக்கிறவங்களுக்கு நாட்டை சுத்தமா வச்சுக்கவும் தெரியும். ஆனா உன்னோட இந்த ஈகோ, ஆணாதிக்கம் இருக்கு பாரு, அது இந்த ஊர் குப்பையை விட ரொம்ப நாத்தம் அடிக்குது. குப்பையில கிடக்க வேண்டியது நான் இல்ல சாம், உன்னோட இந்த கேவலமான புத்தி தான்.